சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் படத்தை பார்த்த பிறகு யுஎஸ் சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு தணிக்கை வாரியம் அனுப்பியது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஜனநாயகன் மறு ஆய்வுக்கு சென்றது குறித்து படக்குழுவுக்கு தணிக்கை வாரியம் ஏன் தெரிவிக்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஜனநாயகன் படத்தில் இருந்து தணிக்கை குழு அறிவுறுத்தலின்படி நீக்கப்பட்ட காட்சிகள் எவை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மறு தணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தகவல் படக்குழுவுக்கு ஜனவரி 5ஆம் தேதி தெரிவிக்கப்பட்டது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மறு ஆய்வுக்குழுவைச் சேர்ந்த 5 பேர் இப்போது வரை ஜனநாயகன் படத்தை பார்க்கவே இல்லை. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க 4 வாரம் அவகாசம் தேவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒரு திரைப்படம் வெளியாகாமல் தடுக்க தணிக்கை குழுவிற்கு சட்டம் அதிகாரம் கொடுத்துள்ளது. காட்சிகளை நீக்க வேண்டும், சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றால் படக்குழு செய்துதான் ஆக வேண்டும் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் படத்தை பார்த்த பிறகு யுஎஸ் சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு தணிக்கை வாரியம் அனுப்பியது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஜனநாயகன் மறு ஆய்வுக்கு சென்றது குறித்து படக்குழுவுக்கு தணிக்கை வாரியம் ஏன் தெரிவிக்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஜனநாயகன் படத்தில் இருந்து தணிக்கை குழு அறிவுறுத்தலின்படி நீக்கப்பட்ட காட்சிகள் எவை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மறு தணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தகவல் படக்குழுவுக்கு ஜனவரி 5ஆம் தேதி தெரிவிக்கப்பட்டது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மறு ஆய்வுக்குழுவைச் சேர்ந்த 5 பேர் இப்போது வரை ஜனநாயகன் படத்தை பார்க்கவே இல்லை. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க 4 வாரம் அவகாசம் தேவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒரு திரைப்படம் வெளியாகாமல் தடுக்க தணிக்கை குழுவிற்கு சட்டம் அதிகாரம் கொடுத்துள்ளது. காட்சிகளை நீக்க வேண்டும், சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றால் படக்குழு செய்துதான் ஆக வேண்டும் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் படத்தை பார்த்த பிறகு யுஎஸ் சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு தணிக்கை வாரியம் அனுப்பியது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஜனநாயகன் மறு ஆய்வுக்கு சென்றது குறித்து படக்குழுவுக்கு தணிக்கை வாரியம் ஏன் தெரிவிக்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஜனநாயகன் படத்தில் இருந்து தணிக்கை குழு அறிவுறுத்தலின்படி நீக்கப்பட்ட காட்சிகள் எவை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மறு தணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தகவல் படக்குழுவுக்கு ஜனவரி 5ஆம் தேதி தெரிவிக்கப்பட்டது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மறு ஆய்வுக்குழுவைச் சேர்ந்த 5 பேர் இப்போது வரை ஜனநாயகன் படத்தை பார்க்கவே இல்லை. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க 4 வாரம் அவகாசம் தேவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒரு திரைப்படம் வெளியாகாமல் தடுக்க தணிக்கை குழுவிற்கு சட்டம் அதிகாரம் கொடுத்துள்ளது. காட்சிகளை நீக்க வேண்டும், சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றால் படக்குழு செய்துதான் ஆக வேண்டும் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது.